குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பயிற்சி வரும். உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான பயிற்சி. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய நவகிரக பயிற்சி. இது எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குருனாவே பெருங்கொண்ட பணம், உங்க ஒழுக்கம், தன்மானம், நல்ல ஒரு ஆன்மீகம் எல்லாமே குரு தான். அடுத்து சுக்கிரன் திடீர் யோகம். எப்படி திடீர் யோகம்? ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, கலை, இசை எல்லாமே அதிகக்கூடிய நேரம். அது போய் எங்க போய் நிக்குது? தினத்துல போய் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. எப்ப ஆகிறாரு? மே மாசம் 15ஆம் தேதி. எப்படி 14ஆம் தேதி நைட்டு ஆகிற 15ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ஆகி ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்கு. பார்த்துங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் இந்த யோகம். நல்லா பாருங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனை யோகமா இருக்கு. யாரு? புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டுல புதனும் இருக்கும்போது இது சில பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பதிவு கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசியாக நான் எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு இளமையான குணம் இருக்குங்கிறாங்க. இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி நல்ல இளமையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் சொல்லி திறமையான குணம் இந்த கன்னி ராசியிட்ட மட்டும் நிறைய இருக்குங்க. புத்திசாலி. இவங்களை மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. இந்த ராசியில பிறந்தா கண்டிப்பா அந்த குணம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தரை பார்த்தோன்னா கவரக்கூடிய குணம் கன்னிக்கிட்ட மட்டும் நிறைய இருக்குங்க. ரொம்ப நாகரிகமான இருப்பாங்க, எதுலையுமே ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க, எல்லா கலையும் விரும்பக்கூடிய நபருக்கும் ஒரு வேலை பார்த்தா ஒரு கடமைக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பார்ப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு சுக்கிரன் ஜோதிட டிவில இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாரு. ஏன் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் தெரியுமா? உங்களுக்கு 2க்கும் அவர் தான் சுக்கிரன், 9க்கும் அவர் தான். 2ஆம் இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை. 2ங்கிறது குடும்பம், தனம், லாபம். இப்படி குடும்பம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், உடைய பேச்சு திறமை எல்லாமே இந்த 2ஆம் இடம் நிறைய ஒரு முக்கியமான இடம். ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையில 2ஆம் இடம் எல்லாமே தான் அவனுக்கு எல்லா செல்வமும் வந்துகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. இது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. நல்லா சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்னப்பா நீங்க முன்னோர் செஞ்ச தர்மம் இன்னைக்கு நீ படுத்துக்கிட்டு சாப்பிட்றேன்பாங்க. உன் பாட்டன் தாத்தன் தேடி வச்சுனா நல்லா சாப்பிட்றேன். அது 9ஆம் இடங்கிறது கேட்காம கிடைக்க ஒரு புண்ணியம் வாங்க. 9ஆம் இடங்கிறது எல்லாமே கிடைக்கணும். 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த அதிபதி யாரு தெரியுமா? சுக்கிரனுங்க. அவர் எங்க போறாரு தெரியுமா? 10ஆம் இடத்துல இணைகிறாரு. நான் ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றேன்? கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல எல்லாம் இணைஞ்சு நேரம் 4ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பாக்குது ராஜா. 4ங்கிறது ஒழுக்கம், குடும்பம், சொந்த வீட்டை குரு பாக்குறாரு. இந்த பரிவர்த்தனை யோகம் புதன சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமாவும் இருக்குது. கன்னிராசிக்கு எந்த ஒரு கெட்டதும் நம்ம சொல்ல முடியல. 10ல வந்தா ஒரு கிரகம் சுக்கிரன் வந்தாவே பயங்கரமான யோகம் வரும். ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாத நோட்டு எடுத்துட்டு வேகமா போய் பாக்குறாங்க? ஏதாச்சும் ஒரு திடீர் யோகத்தை கொடுத்துறாத அந்த கிரகம். இப்படி ஏதாச்சும் ஒரு யோகத்தை கொடுத்தாங்கலாம். ஜாதகத்துல கெட்டது வந்தா மட்டும் நம்ம ஜாதகம் தூக்கிட்டு வேகமா ஓடுவோம். அப்பதான் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு கர்மா வேலை செய்யும் தான் ஜாதகம் பார்க்க தோணும். இது இயல்பான குணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நல்லது நடக்கும்போது அப்பவும் பார்ப்பாங்க ஜாதகம். ஏன் நமக்கு இன்னும் திடீர் யோகமா வந்துட்டு பார்ப்பாங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை அது கண்டக சனின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே கண்ட மாதிரி புளிச்சு ஆகும். ரொம்ப குழப்பத்தை கொடுத்து போச்சுங்க கண்டக சனி. சனி கெட்டு போயிருந்தால் நல்ல வேலை இல்லை தெரியுமா? எதிரியா வர்றான். எதை தொட்டாலும் எதிரியா இருக்கு. கணவன்கிட்ட எதிரி, மனைவிகிட்ட எதிரி. என்னடா லைஃப் ஒரு குழப்பமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் செய்யறதா, என்னால முடியல அப்படிங்கிற குழப்பத்தை அவங்க தள்ளிருச்சுங்க கண்டக சனி. பூர்வீக சொத்து நல்லா பாருங்க. பூர்வீக சொத்து, குழந்தைகள், கடன், தாய்மாம உறவு, இது எல்லாமே சரி. அந்த சர்க்கிள் எல்லாமே அப்படியே
அப்படியே தம்பிச்சு போய் நிக்குது. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை போயிட்டாரு. அப்படியே வருமானத்தை இறுக்கி பிடிக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியல, என்னால சமாளிக்க முடியல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது கன்னிராசிக்காரன். லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாத்துலயும் ஒரு பிரேக்கை கொடுத்துருச்சு. நான் இதை எப்படிதான் பேஸ் பண்ணி போறேன் அப்படிங்கிற தடுமாற்றத்துக்கு போனது கன்னிராசிக்காரன். படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், படிப்பு கல்வியா இருக்கட்டும், மற்ற விஷயம் எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க கேட்டு பாருங்க. கன்னிராசிக்கு இந்த 2-3 மாதம் நல்லா நிம்மதி நம்ம கேட்டு பாருங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா புதன் நீசமா இருந்தார், புதன் நல்லா பலத்துல இல்லை, 3 மாதமாக இவங்கள்ட்ட நிம்மதி இல்லை. திருமணம், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் சரி. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசிக்காரங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் ராஜா, எல்லாமே வெற்றியா மாறும். பார்த்து கன்னிக்கு மட்டும் சொல்றேன். எடுத்தவனே முதல் பலன் நான் சொல்றேன், ஓப்பனா சொல்லிடுறேன். நிறைய ஒரு மாற்றம் வரப்போகுது. உங்க ராசி அதிபதி நான் சொல்லிடுறேன் என்ன காரணம் சொல்றேன். 9ஆம் இடத்துல இருக்காரு 1, அடுத்து 10ஆம் இடத்துல சொந்த வீட்டுக்கு போறாரு. இந்த பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்தோட கொண்டாடும். அதாவது நான் வேலை சொல்றது தொழிலையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும். ஒன்றும் இல்லை, வேலை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரமோஷன் வாங்கிட்டான், என்னால ப்ரமோஷன் வாங்க இப்போ வாங்குவானா வாங்க மாட்டேன், கண்டிப்பா வாங்குங்க. இதையும் தாண்டி அரசாங்க வேலை, உங்க அப்பாவுடைய வேலை, அம்மாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கும். எழுதியே வச்சுக்கோங்க, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட எது வந்தாலும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கன்னிராசி. சொல்லி வச்சு அடிக்கலாம். நல்ல டைம் வேலை செய்யும் ராஜா, விட்டுறக்கூடாது. விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, யாரும் வெளிநாட்டு வெளியூர்லாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். ஏன்னா 9ஆம் இடம் வெளிநாடு வெளியூர், 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குறது. ஏன்னா 4ஆம் இடம் வெளிநாடு, மெயினா 4 வெளிநாடு தான். ஒண்ணு வீடை கட்டு வெளிநாடு போ, வெளியூர்ல போ, நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, மனைவியுடைய, உங்களுடைய மாமனார் மாமியார் சொத்துலாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். விற்க முடியாத இடம் வித்து போகும். இது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். ரொம்ப நாள் விற்காம இந்த இடம் கிடக்குங்க, வித்தா எனக்கு இவ்வளவு பணம் வரும் சொல்லி எத்தனை பேர் எதிர்பார்ப்பு இருக்கீங்க. அந்த இடம் வித்து போகும். நல்ல ஒரு அமைப்பாக இந்த நேரம் வேலை செய்யும். இந்த சுக்கிர பயிற்சி, இந்த பரிவர்த்தனை யோகமான சுக்கிர பயிற்சி சொல்றேன். கணவன் மனைவி ஒற்றுமை மேல் நோக்கி நல்லா பாருங்க. திருமணத்தில் உள்ள 2வது திருமணமா, முதல் திருமணமா, இது உள்ள பிரச்சனை சரியாகும். மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தம் நீங்கும். திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. பெண்களுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பாரு. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங். ஏன்னா கண்ணியில கமிஷன் வியாபாரத்துல நிறைய பேர் இருப்பீங்க. அது எல்லாமே இயங்க போகுதுன்னு அர்த்தம். கல்வித்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க நான் நிறைய கெட்டது சொல்ல முடியல, நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு சாதகமா கிரகமைப்பு இருக்கிறதுனால சொல்றேன். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. கன்னிராசிக்கு லாட்டரி வாங்கி வரணும், இப்ப எடுங்க, கண்டிப்பா அடிக்குங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்டரி யோகம் 100% கன்னிராசிக்கு வேலை செய்யும், வேலை செய்யும், வேலை செய்யும். 2 குடையவரும் 9 குடையவரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பதால் அந்த லாட்டரி யோகம் பலமாக வேலை செய்யும். குரு சுக்கிரன் இணைவால தங்கமும் பொன்னும் பொருளும் நகையும் பணமும் சேர்வதால், உங்க ராசி அதிபதி இங்கே இணைவதால் ஒண்ணு பட்டம் பதவியை கொடுக்கணும், லாட்டரி யோகத்தை கொடுக்கணும், பெரிய ஒரு பணத்தை கொடுக்கணும். ஒண்ணு இடமா வரணும், பூமியா வரணும், சொத்தா வரணுங்கிற அமைப்பு விதியில இருக்குது. கோச்சார கிரகம் இருக்குது. ஆனா ஜாதக தசாபுத்திட்டம் பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்காம லாட்டரி சீட் எடுத்துறாங்க, யோகம் இருக்காது. நல்ல கிரகம் இப்ப பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பக்கத்துல ஒரு முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. தன்னம்பிக்கை, தன்மானம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், திறமை உங்களுக்கு நிறைய இருக்கும். பயப்படாம இருங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். தோல்விக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யாது. இப்ப சொல்றேன், தோல்விக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யாது. வீட்டுல நல்ல காரியம், நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தை பார்த்தீங்க, நிறைய அவமானத்தை பார்த்தீங்க, பிரச்சனை பார்த்தீங்க, வம்ப பார்த்தீங்க, விளக்க பார்த்தீங்க, நிறைய தடங்களை சந்திச்சிட்டீங்க, சந்திக்க மாட்டீங்க. வீட்டுல நல்ல காரியம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், ரொம்ப நிறைய விஷயம் உங்களை தேடி வரும் பார்த்து. ஏன்னா உத்திரத்துல பார்த்தவங்க நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா அமையுது. அடுத்து அஸ்த நட்சத்திரம், குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி, நிறைய கலைகள், இசை, நாட்டம் நிறைய விரும்புவீங்க. இப்ப ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம், வீடா, இடமா, பூமியா, சொத்தா வாங்கக்கூடிய யோகம் தேடி வருது.
படிப்புகள் நல்லா இருக்கு, சொத்து வாங்கக்கூடிய, பூமி வாங்கக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு பலமா இருக்காரு. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வருது. நல்லா பார்த்துக்கும், நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா உண்டு. எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யாது. அர்த்தத்துல பண்ணுவோம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலத்தை கண்டிப்பா பாக்குறீங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம். இப்படி சித்திரையில பண்ணா எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. இனிமேதான் ஒரு நல்ல விஷயமே நடக்கும். நிறைய தடுமாற்றத்தை பார்த்தீங்க, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை சந்திச்சு இனிமே சந்திக்க மாட்டீங்க. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை மாற்றம் போறது, தொழில் மாற்றம் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சித்திரை பலவும் நல்லா இருக்கும். கட்டிடத்துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா அந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்குது. கண்ணியை பொறுத்தவரை நல்ல களை கட்டக்கூடிய மாதமாக இருக்குது. நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க எதுவுமே தைரியமா இருங்க. கன்னிராசி எந்த ஒரு கெட்டதும் சொல்றாரு. கண்டசனி மட்டும் நல்லா இருக்க மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாமே யோகமா அமையும். அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பரிவர்த்தனை யோகத்தால் மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே கன்னி ராசிக்கு அமைகிறது.